நாம் இப்போ இந்த வீடியோவில் கோதுமை ரவை வச்சு கோதுமை ரவை கிச்சடி செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. கோதுமை ரவை 1 கப் எடுத்துக்கோங்க. கோதுமை ரவையை இப்போ நம்ம வறுத்துக்கலாம். 2 நிமிடங்கள் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரில் கிச்சடி பண்ண போகிறதுனால குக்கர் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பட்டை சோம்பு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கியதும் தக்காளி சேர்த்துக்கலாம். நறுக்கி வைத்துள்ள தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்கிக்குங்க. காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கேரட், பட்டாணி, பீன்ஸு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்றால சேர்த்துக்குங்க. கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணீர் ஊற்றிக்கலாம். 1 கப்பு கோதுமை ரவைக்கு 2½ கப்பு தண்ணீர் சேர்த்துக்கலாம். ரவை பெரியதாக இருந்தால் 3 கப்பு தண்ணீர் கூட சேர்த்துக்கலாம். தண்ணீர் ஊற்றி கலந்துக்குங்க. தண்ணீர் நன்றாக கொதிக்க வேண்டும். மல்லிக்கீரையும் சேர்த்துக்கலாம். தண்ணீர் கொதித்ததும் ரவையை சேர்த்துக்கலாம். வறுத்து வைத்துள்ள கோதுமை ரவையை நம்ம இப்போ சேர்க்குறோம். சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடிக்குங்க. குக்கரை மூடி விசில் வைத்து 3 விசில் வைத்து கொள்ளவும். ஃபாஸ்ட்டாக வந்தால் 3 விசில் வைங்க, இல்லைன்னா 2 விசில் போதும். சூப்பரான சுவையான சத்தான கோதுமை ரவை கிச்சடி ரெடி. நம்ம இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இதுபோல் சுவையாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கோதுமை ரவை கிச்சடியுடன் சட்னி வைத்து சாப்பிடலாம். சிக்கன் குழம்பு வைத்து சாப்பிட்டாலும் மிகவும் ருசியாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் நெய் அதிகம் சேர்த்து கொடுக்கலாம். நெய் அதிகமாக சேர்த்தால் கிச்சடி மிகவும் ருசியாக இருக்கும். இதுபோல் கிச்சடி செய்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.